Hi friends, good morning. This is Angel Joseph, Diamond Director of Vestige. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வெஸ்டேஜில் இருக்கிற ஆன்டி ஏஜிங் சப்ளிமெண்ட்ஸ் பார்ட் 2. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு 5 சப்ளிமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவில் ஒரு 10 சப்ளிமெண்ட்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸ்ட்ரா இந்த 5 சப்ளிமெண்ட்ஸும் சேர்த்து நீங்கள் எடுக்கும்போது அதாவது ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கலாம். ஒரு மாதம் ஒரு 2 சப்ளிமெண்ட், அதுக்கு அடுத்த மாதம் ஆல்டர்னேட்டிவாக எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட் என்ன அப்படின்னா சிஎம்டி அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் மினரல் ட்ராப்ஸ். ஸோ இந்த மினரல் ட்ராப்ஸ் எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஆன்டி ஏஜிங்க்கு எப்படி வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா இந்த ட்ராப்ஸில் 84+ மினரல் ட்ரேசஸ் இருக்கு. ஸோ மினரல்ஸ் நம்மளுடைய பாடிக்கு தேவையான கனிம சத்துக்கள், நம்ம நார்மலாக குடிக்கிற வாட்டரில் எல்லா மினரல்ஸுமே இருக்கா அப்படின்னா கேள்விக்குறி தான் கண்டிப்பாக. கரெக்டுங்களா? ஸோ அது கேன் வாட்டராக இருந்தாலும் சரி, இல்லை நிலத்தடி நீராக இருந்தாலும் சரி, கிணத்து தண்ணியாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு மினரல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் ஆகும். ஸோ மினரல்ஸ் பாடியில் எல்லா மினரல்ஸுமே மெயின்டைன் ஆகும்போது தான் பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுமே ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது இந்த சிஎம்டி. ஸோ சிஎம்டி எடுத்துக்கும் போது எலக்ட்ரோலைட்டிக் இம்பேலன்ஸ் இருக்காது. ஸோ எல்லா எலக்ட்ரோலைட்ஸுமே நார்மலாக இருக்கும். லைக் சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், குளோரைட் இதெல்லாம் பாடியில் வந்து ஆக்டிவாக இருக்கும்போது இன்கேஸ் ஏதாவது ஒரு எலக்ட்ரோலைட்டிக் இம்பேலன்ஸ் இருக்குது, ஹெவி ஸ்வெட்டிங் இருக்குது, இல்லைனா டயரியா மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அது நம்மளோட பியூட்டியை வந்து 100% பாதிப்புக்குள்ளாக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வராமல் சிஎம்டி வந்து பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, டீடாக்சிஃபிகேஷன் நடக்குது. ஸோ பாடியில் இருக்கிற எல்லா கழிவுகளையும் வந்து வெளியேற்றுறதுக்கு இந்த சிஎம்டி வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. முக்கியமாக வந்து நம்ம பாடியில் இருக்கிற ஆப்டிமல் pH லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த சிஎம்டி நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 7 drops in 1 liter of water. சரிங்களா? ஸோ இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் கேன் வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7 drops 1 லிட்டருக்கு 7 drops அப்படிங்கிற ரேஷியோவில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை வந்து ரெகுலர் பேசிஸில் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இந்த டைமில் தான் எடுக்கணும், அந்த டைமில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் சிஎம்டி மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பர்டிகுலராக ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, ஸோ சில கனிமங்கள் உங்களோட பாடியில் வந்து அதிகமான கண்டென்ட்டில் இருக்குது, லைக் பொட்டாசியம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த சிஎம்டியை தவிர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஆலோவேரா. ஸோ ஆலோவேரா அப்படின்னாலே கற்றாழை. ஸோ கற்றாழை நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய மெயினான பார்ட். சரிங்களா? மெயினான பார்ட்டாக இருக்கக்கூடிய ஹேர் அண்ட் ஸ்கின். ஸோ ஸ்கின்னும் ஹேரும் வந்து க்ளோவாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வயசான தோற்றம் நம்மளுக்கு காணப்படாது. ஸோ ஆலோவேரா எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக டைஜஷன் இருக்கு. இன்கேஸ் நீங்கள் வெளியில் போறீங்க பட் வயிறு உபசமாக இருக்கு, ஸோ பார்க்கறதுக்கு வந்து இம்ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும். கரெக்டுங்களா? ஸோ ப்ராப்பரான டைஜஷன் இருக்கு அப்படின்னா நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிளாட் கட்டோட வந்து நீட்டாக தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இளமையாக காணப்படும். சரிங்களா? ஸோ ஆலோவேரா பார்த்தீங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற போது மார்னிங் அண்ட் நைட் வந்து பிஃபோர் ஃபுட், அதாவது ½ an hour பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கும் போது பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்லிம் ரேஞ்ச். ஸோ வெஸ்லிம் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பாடி வந்து ஃபிட்டாக இருக்கும் போது தான் நம்ம பார்க்குறதுக்கு இளமையாக காணப்படுவோம். ஸோ நான் வந்து பிஎம்ஐ ரேஷியோ வந்து மெயின்டைன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு ஏஜ் அதிகமாக தான் கண்டிப்பாக தெரியும். கரெக்டுங்களா? ஸோ வெஸ்லிம் கேப்சியூல் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வெஸ்லிம் கேப்சியூல் இருக்கு, வெஸ்லிம் டீ இருக்கு அண்ட் வெஸ்லிம் ஷேக் இருக்கு. ஸோ வெஸ்லிம் கேப்சியூல் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய உண்ணக்கூடிய உணவை கட்டுப்படுத்தி நார்மலாக வந்து எந்த ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூஸும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் சரியான விகிதத்தில் நம்மளுடைய உணவை வந்து எடுத்துக்கொள்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இந்த வெஸ்லிம் கேப்சூல் எடுக்கும்போது பாடியில் இருக்கிற எல்லா கேலரிஸையும் பேர்ன் பண்ணி கொடுக்குது. ஸோ கேலரிஸ் ஆட்டோமேட்டிக்காக பேர்ன் ஆகும்போது மெட்டபாலிசம் ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ பாடியில் இருக்க ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஃபேட்லேருந்து ஃபிட் ஆயிடுவோம். சரிங்களா? ஸோ இந்த வெஸ்லிம் கேப்சியூல் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கும் போது பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். கம்பல்சரி வந்து நீங்கள் ஃபேட்டாக இருக்கிறீங்க, அதனால வந்து உங்களுடைய இளமை வந்து தோற்றம் ரொம்பவே புவரா இருக்கு, ரொம்பவே வந்து வயசான தோற்றமா இருக்கு,
அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வெஸ்லிம் கேப்சூலை 3 to 6 months எடுத்துக்கும் போது பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்லிம் டீ. ஸோ இந்த வெஸ்லிம் டீ நீங்கள் எடுக்கிறதுக்கான டைமிங்ஸ் என்ன அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து வெஸ்லிம் டீ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து டீ குடிக்கிற காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பிளாக் டீயாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வெஸ்லிம் டீ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 100 ml ஆஃப் ஹாட் வாட்டரில் 1 tablespoon மிக்ஸ் பண்ணி குடிங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஆடட் சுகருமே இதில் வந்து தேவை கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்லிம் டீயில் வந்து ஸ்வீட்னஸ்க்கு ஆல்ரெடி வந்து லெமன் அண்ட் ஹனி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து க்ரீன் டீ, க்ரீன் காஃபி அண்ட் கேசினா கேம்போகியா. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குற ஒரு ப்ராடக்ட். ஸோ இது எல்லாமே அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 2 times நீங்கள் எடுத்துக்கலாம். மார்னிங் இல்லைனா ஈவினிங், இந்த மாதிரி 2 to 3 times வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்லிம் ஷேக். ஸோ வெஸ்லிம் ஷேக் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் இன் ஆன்டி ஏஜிங். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பாடி வந்து ஃபேட்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஃபிட்டாக மாற்றுறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து 4 ஃப்ளேவரில் வந்து அவைலபிளாக இருக்குது. மேங்கோ ஃப்ளேவர், வெனிலா ஃப்ளேவர், குல்ஃபி அண்ட் ரோஸ்கீர். ஸோ இந்த 4 ஃப்ளேவரில் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நைட் டைமில் இந்த ப்ராடக்ட்டை இன்ஸ்டெட் ஆஃப் டின்னர் இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதை எடுத்துக்கும் போது கம்ப்ளீட்டான மீல் ரீப்ளேஸ்மெண்ட் இது கொடுக்குது. ஸோ நைட் டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு கேலரிஸ் உங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் அப்படிங்கிற எந்த ஒரு பயமே இல்லாமல் நைட் டைமில் நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 150 ml ஆஃப் ஸ்கிம்டு மில்கில் 1 tablespoon வந்து மிக்ஸ் பண்ணி ஷேக்கராக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து குடிச்சிட்டு வரும்போது ஒரு 3 to 6 monthல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஒன்ஸ் உங்களோட பாடியோடைய வெயிட் மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக பேலன்ஸ்டு டயட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த ப்ராடக்ட்லாம் எடுக்கும்போது எனக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு பயப்படுறீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. 100% கேரண்டி. ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொல்கிறது மாதிரி இந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 12 yearsக்கு பிலோவில் இருக்கிறவங்க எடுத்துக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க, இல்லைனா வந்து ஃபீடிங் மதராக இருக்கிறீங்க, வெயிட் போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறீங்க, இல்லை சிசேரியன் பண்ணதுனால என்னுடைய அப்டமன் வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்ஸ் உங்களோட ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஆன்டி ஏஜிங் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க.